Hi guys, I am Pooja. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நான் இன்னைக்கு 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கை தோல் உரித்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், பட் ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உடனே குளிர்ந்த நீரில் போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை குளிர் தண்ணியில் 20 நிமிஷம் ஊற விடுங்க. 20 நிமிஷம் கழித்து சுட தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த உருளைக்கிழங்கை அதில் மாற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கை சுடு தண்ணியில் போடுறதுனால உள்ள லைட்டாக வேகும். இந்த உருளைக்கிழங்கை அந்த சுட தண்ணியில் 10 நிமிஷம் ஊற விடுங்க. 10 நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்கை சுட தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு க்ளீன் டவலில் ஆற விடுங்க. சீக்கிரமாக அந்த தண்ணி காயறதுக்காக ஒரு க்ளீன் டவலால் அது மேலே ஒத்தி எடுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிறிஸ்பியாக வரத்துக்காக 2 தடவை ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கில் இருக்க தண்ணி போன பிறகு ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு லோ ஃப்ளேமில் வச்சு உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஒயிட் கலரில் தான் இருக்கும், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணோன்னு எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தான் வேணுமோ அப்போ எடுத்து செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சூடானோன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை அதில் போட்டு செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த தடவை உருளைக்கிழங்கு நல்லா ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைஸில் சால்ட்டு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் தூவிக்கோங்க. கடையில் விற்கிற மாதிரி டேஸ்டியாக வெள்ளை க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சாஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதை உங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.